சுவையான சுவரொட்டி வெங்காய வதக்கல் ரெடி. நாம் சுவரொட்டியை வதக்குவதற்கு பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம். இந்தளவு நறுக்கிய பின் வெங்காயம் சேர்த்து வதக்கி விடலாம். கடாயில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து விடலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் ஜீரகம் பொரியவும் பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை நன்றாக வதக்க வேண்டும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் குழம்பு மசால் பொடி, 1 ஸ்பூன் ஜீரக பொடி, தேவையான அளவு தூள் உப்பு. நன்றாக மசாலாவை வதக்கிய பின் மண்ணீரலை சேர்த்து விடலாம். இந்தளவு வெங்காயம் நன்றாக வதங்கினால்தான் அதிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நறுக்கிய மண்ணீரலை சேர்த்து விடலாம். நறுக்கிய சுவரொட்டியை சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும். நாம் மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிடம் வதக்கினோம் என்றால் நன்றாக வதங்கி வந்துவிடும். ஃப்ரெண்ட்ஸ், சுவரொட்டி இந்தளவு நன்றாக வதங்கி வருவோம். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து விடலாம். மிளகு சேர்த்து ஒரு முறை நன்றாக மிக்ஸ் செய்து கருவேப்பிலை தூவி இறக்கி விடலாம். கருவேப்பிலை தூவி ஒரு முறை மிக்ஸ் செய்து அடுத்து ப்ரிசர்வ் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மணக்கமான சுவரொட்டி வெங்காய வதக்கல் ரெடி. சுவரொட்டி வதக்கலை நாம் ஒரு 10 நிமிடத்தில் செய்து விடலாம். பொதுவாக இரத்த சோகை உள்ளவர்களுக்கு இந்த சுவரொட்டியை வதக்கி கொடுத்தோம் என்றால் உடனடியாக இரத்தம் அதிகரித்து ஆரோக்கியமாக இருப்பார்கள். நாம் 4 துண்டு சுவரொட்டி வதக்கி கொடுத்தாலே ஆரோக்கியமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஆரோக்கியமான இந்த சுவரொட்டி வதக்கலை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.